ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் ஏற்பட்ட மேக வெடிப்பால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ரம்பான், ரியாசி மாவட்டங்களில் ஏற்பட்ட மேக வெடிப்பால் பல பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் ரியாசி மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் வீடு இடிந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்தனர். ரம்பான் மாவட்டத்தின் ராஜ்கிரா பகுதியில் கொட்டிய கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 3 உயிரிழந்தனர். பேரிடரில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கனமழையால் சாண்டர்கோட் ராஜ்கிரா சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்து வரும் கனமழை காரணமாக செனாப் நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சலால் அணையின் அனைத்து மதகுகளும் திறக்கப்பட்டு நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனிடையே குஜராத் மாநிலத்தின் சபர்கந்தா நகரில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் மூழ்கும் அளவுக்கு மழை கொட்டி தீர்த்தது. ஹிமாச்சல பிரதேசத்தின் மணாலி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சண்டிகர் மணாலி தேசிய நெடுஞ்சாலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மணாலி பகுதியில் பெய்த கனமழையால் பழைய மணாலியை இணைக்கும் பிரதான சாலை கடுமையாக சேதமடைந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பல வட மாநிலங்களில் கனமழையும் தொடர்ந்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.